Hi everyone, welcome back to my channel. So in the video 12th standard mathematics கான half yearly exam 2025 கான very important questions தான் பார்க்க போறோம். முக்கியமான 5 mark questions வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க வந்து 7 5 மார்க்குமே அட்டெண்ட் பண்ணி 35 out of 35 வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். So all volume 1 and volume 2 ரெண்டு வால்யூம்ல உள்ள இம்பார்ட்டன்ட்டான 5 mark questions எது அப்படிங்கறத சொல்ல போறேன். and நீங்க பாஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படினா நான் சொல்ற இவ்வளவு சாப்டருமே கூட நீங்க படிக்க தேவையில்லை. கன்ஃபார்ம் நீங்க 7 5 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு பர்టిక్యులர் क्वेश्चंस மட்டும் நான் வீடியோல சொல்றேன். அத மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. தென் பப்ளிக் எக்ஸாம் டைத்துல நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிரலாம். ஓகே. சோ இல்ல எனக்கு வந்து எப்படி எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் நான் 7 5 மார்க் அட்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கறப்ப சோ நான் சொல்ற இந்த இம்பார்ட் ரொம்ப கம்மி தான். ஒரு எக்சர்சைஸ்க்கு ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கேன். சோ இந்த 5 மார்க் क्वेश्चंस நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்க அப்படினா subscribe my channel and click on the bell icon for more videos. and also பாத்தீங்க அப்படினா descriptionல I will give the WhatsApp group link. சோ அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF நான் அதுல ஷேர் பண்ணுவேன். சோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. and நிறைய வேற வீடியோ பாக்குறீங்க பட் லைக் வந்து கம்மியா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடாதனால ரெக்கமெண்டேஷன் ஆகாது. சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. பாக்குற எல்லாரும் நிஜமாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய புக்கை எடுத்துக்கங்க. இல்ல ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற क्वेश्चंस எழுதி வச்சுக்கோங்க. இல்ல புக்கை எடுத்து நான் சொல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சும்மா மார்க் பண்றதோட நிறுத்தினா மார்க் வராது. மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. சோ இப்பவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் அகைன் சொல்றேன், மறக்காம நம்மளுடைய கல்வி மினி சேனல் அண்ட் KK டெக் சேனல் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெண்டு சேனலையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மாடல் क्वेश्चन பேப்பர் எல்லாமே வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. சோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அகைன் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. and நம்மளுடைய டியூஷன்ல ஜாயின் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கிறேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகே. சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 2 5 மார்க் இது வந்து ஷூராவே வரும். சோ ஈஸியா 10 மார்க். சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே A or B ல கூட வரலாம். அப்படி பார்த்தா 1 மார்க். பட் 2 5 மார்க் ஷூரா வரும். சோ எக்சர்சைஸ் 1.1 ல 5th, எக்சர்சைஸ் 1.3 ல 2nd, எக்சர்சைஸ் 1.5 ல 2nd and 4th, எக்சர்சைஸ் 1.6 ல 2nd and 3rd, எக்சர்சைஸ் 1.7 ல 2nd and 3rd, எக்ஸாம்பிள் 1.24 1.27 1.28 1.29 1.34 1.39 1.40 1.36 and 1.38 பாத்துக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு அதிகமா என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனா லைக் கிரேமர் ரூல் இருக்குல, கிரேமரின் விதி. சோ அது 1.4 அது 3 மார்க்ல சம்டைம்ஸ் கேக்குறனால நீங்க இன்க்ளூட் பண்ணல. பட் அந்த கிரேமர் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது ஷூரா கேட்பாங்க. கிரேமர் ரூல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேங்களா? சோ அந்த क्वेश्चन பாத்துக்கங்க. கிரேமர் ரூல் ஷூரா கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல், சோ அந்த மாதிரி இது. சோ அப்புறம் வந்து கேக்கு வந்து என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், சோ அந்த மாதிரி வரும்ல. சோ அந்த சோ அந்த டைப்ல வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. அப்புறம் ஏபிங்கற ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து we have to find the AB and BA ஃபைண்ட் பண்ணிட்டு we have to solve the equations. கீழ வந்து ஈக்குவேஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து சால்வ் பண்ணனும். சோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு வரும் ரெண்டு क्वेश्चन 1.39 எக்ஸாம்பிள், அதோட சம் ஒன்னு வரும் எக்சர்சைஸ்ல. சோ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. சோ இதெல்லாம் தான் வந்து 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதிகமா கேட்பாங்க. ரிப்பீட்டட் क्वेश्चन ஷூரா வரும். சோ அத நல்லா பாத்துக்கங்க. ஓகே. So then chapter 2 which is complex number, இது ரொம்ப ஈஸி தான். அதுல exercise 2.4 ல 7th question, 2.5 ல 7th question, 2.6 ல first and second question, 2.7 ல 3rd 5th 6th question, 2.8 ல 4th 5th 6th question. example 2.8 very important question. 2.8 2.14 2.15 2.27 34 and 35 இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ இதுதான். சோ அந்த பவர்ல வந்து இந்த மாதிரி பவர்ல கொடுக்கிறது பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல். சோ அப்புறம் வந்து z³ லைக் அந்த மாதிரி கொடுத்துட்டு கியூப்ல இருக்கு நம்ம 3 சொல்யூஷன் நடப்போம். பட் we have to prove that 5 சொல்யூஷன். அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சோ இதெல்லாம் வந்து 5 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. அப்புறம் போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். சின்ன சாப்டர், ரொம்ப ஈஸி தான். சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது கேட்பாங்க. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்றது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மெயினா அதான் கேட்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 பவரில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட 2 சொல்யூஷன் இதுங்கிறப்ப பேலன்ஸ் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஈஸி தான். 3.1ல் 9 and 10 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.3ல 5th கொஸ்டின், 3.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட், 3.5ல 5th and 7th வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுல இருந்தே ஒன்று ஷுவரா ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறது 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க 4th சாப்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 5th 6th படிச்சுட்டு கடைசியில் டைம் இருந்தால் 4th ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், நிறைய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதை வந்து யோசிச்சுட்டு பாருங்க, ஓகேங்களா? சும்மா வந்து ஸ்டார்டிங்லேயே படிச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு அப்புறம் மற்றதை படிக்க மைண்ட் செட் போயிடாம, ஓகே? பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4.1ல 8th கொஸ்டின், எக்ஸசைஸ் 4.2ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 4.5ல 5, 6, 8, எக்ஸாம்பிள் 4.10, 4.11, 4.20, 4.22, 4.23, 4.27, 4.28 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சாப்டர் 4, ஓகே? தென் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1ல 6th கொஸ்டின், எக்ஸசைஸ் 5.2 வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின் சாப்டர் தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக் ஜியோமெட்ரி. அதில் வந்து உங்களுக்கு இந்த லைக் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. நார்மல் ஃபைன் பண்ணுறது, டேஞ்சன்ட் ஃபைன் பண்ணுறது, பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் வித் டைப் அண்ட் பேராமெட்ரிக் வித்தவுட் டைப்பு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். 5.4ல 3, 6, 7, 8, 5.5ல 1லேருந்து 9 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 5.10, 5.22, 5.23, 5.26 அண்ட் 31லேருந்து 40 10 எக்ஸாம்பிள் 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 because that examples for this exercise, so very important. And then chapter 6 vector algebra, இதுல உங்களுக்கு இந்த 9, 10 இதுல இருக்குல 6.1 இது 9, 10 இது ஒரு ரெண்டு क्वेश्चन, அதாவது cos of alpha plus beta, cos of alpha minus beta, அதே மாதிரி sin of alpha plus beta, sin of alpha minus beta, அதே மாதிரி 6.7 எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6.3 நினைக்கிறேன் அந்த இது. ஸோ அதை நான் போடாம இந்த இருக்கு 6.3. ஸோ இது ஓகேங்களா? ஸோ இந்த இதுல இருந்தே வந்து ஒரு 4 5 மார்க் வச்சு வரும். அந்த 4ல இருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, அது போக இன்னொன்று கேட்பாங்க, ஓகே? அது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க. 6.1ல 9 and 10, 6.3ல 4th, 6.5ல 4th, 6.7 ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, 6.6ல 3 and 4, 6.9ல 3, 4, 6. எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 6.3, 6.5, 6.7, 6.18, 6.22, 6.23, 6.28, 6.30 and 47 and 52, 47, 48, 49, 50 and 51, 52. Then chapter 7ல ரெண்டு எக்ஸசைஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு 7.1ல பாத்துங்க, 1, 2, 3, 7, 8, 9, 10. 7.8ல 4 to 12, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 7.5, 7.6, 7.9, 7.10, 7.14 and 7.15 and 7.65. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8ல 8.5 ஃபுல்லா பாத்துக்கோங்க. 8.6ல 1, 4, 5, 8, 9, 8.7ல 4, 5, 6, 8. Exercise it is example, I mentioned this exercise but it is example, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 8.14, 8.19, 8.21, 8.22 அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சாப்டர் 9ல எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட்ல 4th சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன், 9th சப்டிவிஷன், 10th சப்டிவிஷன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 9.8ல 1, 2, 5, 6, 7, 8, 9, 10. எக்ஸாம்பிள் 9.26ல இருந்து 30, 26, 27, 28, 29, 30. அதுக்கப்புறம் 49, 54ல இருந்து 61, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61. ஸோ இதெல்லாம் வந்து 9th சாப்டர்ல வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 10th சாப்டர் ரொம்ப ஈஸியா, ஏன்னா அதுல 5 மார்க் ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குங்கிறனால இப்போதைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10.8 மட்டும் ஃபுல்லா பாத்துக்கங்க. அதர்வைஸ் யூ டோன்ட் need to study anything in that chapter, okay? 11th chapterல exercise 11.2ல 2, 4, 6, 7, 11.3ல 3 and 4, 11.4ல 3 and 7, 11.5ல 5, 6, 7, 8, 11.9 example 11.9, 11.10, 11.14 and 11.14ல இருந்து 22 வரைக்கும் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 and 12th சாப்டர்ல ட்ரூத் டேபிள்ல இருந்து கம்பல்சரி ஒன்னு கேட்றாங்க, which is exercise 12.2ல ஃபுல்லாவே பாத்துக்கங்க. ட்ரூத் டேபிள் வெரி ஈஸி தான். எப்படி அந்த சிம்பிள் என்னென்ன சிம்பிளுக்கு எப்படி போடணும்ங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன மீனிங்கிறது. அண்ட் எக்ஸாம்பிள் 12.7, 12.9, 12.10, 12.1ல 5, 8, 9, 10 மட்டும் பாத்துக்கங்க. இப்போ கன்ஃபார்மா வர 5 மார்க் எதுனா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிரேமர் ரூல் இல்ல அப்படினா நான் சொன்னேன்ல, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், யூனிக் சொல்யூஷன்ஸ், சோ அந்தது
ஸோ அந்த இதுலேருந்து டைப்பு இல்லை அப்படின்னா அந்த ஏபி கொடுத்து கேட்குறது. ஸோ அதுலேருந்து கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். செகண்ட் சாப்டரில் ஒன்று ஸ்கொயர் ரூட் வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரு கொடுத்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துட்டு அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2.7 and 2.8 எக்ஸசைஸ்லேருந்து. ஓகேங்களா? தேர்ட் சாப்டரில் பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. ஃபோர்த்தை விட்டுருங்க. ஃபிஃப்த்தில் பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லேருந்து கன்ஃபார்ம் ஒன்று. சிக்ஸ்த்தில் இந்த 4 கொஸ்டின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் கமா அந்த வெக்டார் முறையில் சால்வ் பண்ணுறது, வெக்டார் மெத்தட், அதுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அண்டு 7th 8th 9th இந்த எவாலுவேஷன் டைப்பு, அப்புறம் எல் ஹாபிட்டல் ரூலு. ஸோ இதுலேருந்து வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். மேக்ஸிமம் எவாலுவேஷன்லேருந்து தான் வரும். அதே மாதிரி தான் 10th சாப்டரில் 10.8 மட்டும். 11th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.5 and 11.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள். ஸோ இதை வந்து நல்லா ஷுவராக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் ஐ ஹோப் இனிமே கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.